வணக்கம் இசை விரும்பிகளே. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, G-Star கம்பெனியில் வந்திருக்கக்கூடிய USB BT072 அப்படிங்கிற மாடல் நம்பரில் இருக்கக்கூடிய ஒரு டிஜிட்டல் கரோக்கி USB ப்ளூடூத் ஆடியோ பிளேயரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த USB ப்ளூடூத் ஆடியோ பிளேயரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இதை எங்கே இதற்காக பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல குவாலிட்டியான ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர், அனலாக் பாஸ்டபிள் போர்டு இல்லாமல் ஒன்லி USB பிளேயர்லே டிஜிட்டல் பாஸ்டபிள் கண்ட்ரோலோடு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் நீங்கள் அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா இந்த USB பிளேயரை நீங்கள் பயன்படுத்தி பண்ணலாம். அதாவது ஒரு ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையருக்கான ஆம்ப்ளிஃபையர் போர்டு, அதற்கான பவர் சப்ளை மற்றும் இந்த USB ப்ளூடூத் ஆடியோ பிளேயர் இருந்தால் போதும். ஒரு நல்ல குவாலிட்டியான ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையரை நீங்கள் அசம்பிள் பண்ணிட முடியும். ஏன்னா ஆடியோ இன்புட் சோர்ஸ் எல்லாம் இதில் கொடுக்க போகிறீங்க, இதனுடைய ஆடியோ அவுட்புட் எடுத்துகிட்டு போய்ட்டு ஆம்ப்ளிஃபையரில் கொடுக்க போகிறீங்க. அதாவது வயரிங் கனெக்ஷன் கம்மியாக ஈஸியாக ஒரு ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் அசம்பிள் பண்ணனாலும் தாராளமாக இந்த USB ப்ளூடூத் ஆடியோ பிளேயரை நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணலாம். கூடவே இதில் கரோக்கி மைக் இன்புட் ஆப்ஷன் இருக்கிறதுனால இந்த USB ப்ளூடூத் ஆடியோ பிளேயரில் நீங்கள் சாங்ஸை ப்ளே பண்ண விட்டுட்டு கூடவே மைக் இன்புட்டில் நீங்கள் பேசுகிறதுனாலும் சரி, பாடுறதுனாலும் சரி, அந்த மாதிரி ஒரு தேவை இருந்ததுன்னா இந்த USB ப்ளூடூத் ஆடியோ பிளேயரை நீங்கள் பயன்படுத்தலாம். இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே கம்பெனியில் USB BT062 அப்படிங்கிற ஒரு மாடல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போது அந்த போர்டு கிடச்சிட்ருக்கு. அது நல்லா குவாலிட்டியாக இருந்தது. இப்போது இந்த மாடலில் அதில் ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணி ஒரு சில ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணி இந்த மாடல் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போது இதில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம். இந்த பாக்ஸு ஸ்டிக்கர்லேயே அதனுடைய டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கூட பார்த்தீங்கன்னா பில்டின் பாஸ் ட்ரபிள், நான் முன்னாடியே சொன்னது போல் ஒரு நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய BT போர்டு, அதாவது பாஸ் ட்ரபிள் போர்டு இல்லாமல் இந்த USB பிளேயர்லேயே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பாஸ் ட்ரபிள் கண்ட்ரோல், இதில் இருக்கக்கூடிய ரோட்டரி என்கோடர் மூலிமா அல்லது இதில் இருக்கக்கூடிய ரிமோட் கண்ட்ரோல் மூலிமா நீங்கள் பாஸ் ட்ரபிள் ரெண்டையுமே இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா மைக் இன்புட்டுக்கான எக்கோ, அதாவது மைக் வால்யூம், மைக்கினுடைய எக்கோ வால்யூம் எல்லாத்தையுமே நீங்கள் அந்த ரோட்டரி என்கோடர் இதில் வரக்கூடியது மூலியமாகவும் பண்ணலாம் அல்லது ரிமோட் கண்ட்ரோல் மூலியமாகவும் பண்ணலாம். கூடவே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய மெயின் இன்னொரு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒயிட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்க மாதிரி அக்ரலிக் பேனல் வச்சு ஒயிட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நோ அனௌன்ஸ்மெண்ட் மாடல் வித் ஃபுல் ரெஸ்யூம் ஃபங்க்ஷன். அதாவது நீங்கள் நார்மலாக மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய USB பிளேயரில் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணும்போது ஒவ்வொரு மோடும் நீங்கள் மாற்றும்போது USB ஆடியோ மோட், ப்ளூடூத் மோட், FM மோட் அப்படிங்கிற வாய்ஸ் வரும். இந்த பிளேயரில் அந்த வாய்ஸ் வராது. ஸோ ஃபுல் சைலண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஒரு சிலருக்கு பிடிக்காதல மோடை சேஞ்ச் பண்ணும்போது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த USB பிளேயரை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ ப்ளஸ் கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே RMC வயர் கனெக்டர்ஸ் கொடுத்ததுனால ஈஸியாக நீங்கள் அசம்பிள் பண்ணிட முடியும். இப்போ அந்த பாக்ஸ்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெயின் USB பிளேயர். ஸோ பிளேயர்னுடைய பாருங்கள் சூப்பர் ஃபினிஷிங்காக கொடுத்துருக்காங்க. அடுத்து அதற்கான ரிமோட் கண்ட்ரோல். ஸோ நல்ல குவாலிட்டியான ரிமோட் கண்ட்ரோல். ஸோ இது ஆல்ரெடி வந்தது தான். அடுத்து இதற்கு தேவையான RMC வயர் கனெக்டர்ஸ் பண்டில், ஒரு ரோட்டரி என்கோடர், நம்ம வால்யூம், பாஸ் ட்ரபிள், மைக் எக்கோ, மைக் வால்யூம் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு தேவையான ஒரு ரோட்டரி என்கோடர், கரோக்கி மைக் இன்புட்டுக்கான ஒரு மைக் இன்புட் சாக்கெட். இது எல்லாம் தான் பார்த்திங்கன்னா இந்த பிளேயரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அட்வான்ஸ் ஃபீச்சர் என்ன, இதுக்கு முன்னாடி இருந்த 062க்கும் இதுக்கும் வித்தியாசம் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போது இந்த ஆம்ப்ளிஃபையரில் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது 062 மாடல் USB. இதில் நார்மலாக ரெட் கலர் டிஸ்பிளே உங்களுக்கு இருக்கும், சைடில் டான்சிங் LED இருக்கும், ஃப்ரண்ட் பேனல் இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் இருக்கும். இப்போது இந்த மாடல் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய மாடலில் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பாருங்கள். அக்ரலிக் பேனலில் ஃப்ரண்ட்டு பேனல் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பெரிய ஒயிட் LED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சைடில் அந்த டான்சிங் LED இருக்காது. ஸோ பார்க்கவே நல்ல ஒரு அட்ராக்டிவான லுக் இருக்கும். ப்ளஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி, அதாவது
இதனுடைய ஆடியோ குவாலிட்டி, அந்த பாஸ் ட்ரபிள் அதனுடைய குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதற்கும் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. நல்ல அக்யூரேட்டான கொஞ்சம் நல்ல ட்ரபிள், நல்ல பாஸ் லெவல் கிடைக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ் இந்த 2 மாடலுக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க, இப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ அதனுடைய ஃபினிஷிங்கும் இதனுடைய ஃபினிஷிங்கும். ஸோ அடுத்து இதில் ஃப்ரண்ட் பேனலில் வழக்கம் போல் நம்ம யூஎஸ்பி ஃப்ளாஷ் ட்ரைவை இன்சர்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு யூஎஸ்பி போர்ட்டு, ஆக்ஸ் இன்புட்டு போர்ட்டு ஒன்று, மேனுவல் கண்ட்ரோல் பட்டன்ஸ், மோடு, வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அண்ட் ப்ளே பாஸ், எஃப்எம் ஸ்கேன் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. யூஎஸ்பி பிளேயருடைய பேக் சைடில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பவர் சப்ளை இன்புட்டுக்கான போர்ட்டு இது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆடியோ சிக்னல் அவுட்புட், லெஃப்ட் ரைட் ஆடியோ சிக்னல் அவுட்புட் எடுக்கிறதுக்கான போர்ட் இது. அதுக்கடுத்து ஆக்ஸ் இன்புட் கொடுக்கறதுக்கான போர்ட் இது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மைக் சாக்கெட் கனெக்ட் பண்ணுறதுக்கான போர்ட்டு இது. கடைசியாக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோட்டரி என்கோடர் கனெக்ட் பண்ணுறதுக்கான போர்ட்டு. ஸோ இந்த யூஎஸ்பி ப்ளூடூத் ஆடியோ பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 வோல்ட் டிசி சப்ளையில் தான் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அதனால் 5 வோல்ட் டிசி சப்ளை கொடுத்து யூஸ் பண்ணுங்கள். 12 வோல்ட் கொடுத்துடாதீங்க, போர்டு டேமேஜ் ஆகிடும். ஸோ இதனுடைய டிஸ்பிளே பாருங்கள், நல்ல பெரிய டிஸ்பிளேவாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது கனெக்ஷன்ஸ் பார்த்துருவோம். இந்த வயர் கனெக்டர்ஸ் பண்டில் எடுத்துக்கலாம். இந்த பண்டிலில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 வயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை இன்புட், இந்த 2 பின் ஆர்எம்சி பவர் சப்ளை இன்புட். இந்த பவர் சப்ளை இன்புட் வயரை நம்ம இந்த 5 வோல்ட் டிசி இன்புட் கொடுக்குற இடத்துல நம்ம ப்ளக் பண்ணிக்கலாம். டைட்டாக ப்ளக் பண்ணிவிட்டு இந்த பிளாக் கலர் வயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரவுண்டு, ப்ளூ கலர் வயர் வந்து பார்த்திங்கன்னா +5 வோல்ட்டு. ஸோ பொலாரிட்டி மாற்றிடாமல் கனெக்ட் பண்ணுங்கள். ப்ளூ கலர் வயர் +5 வோல்ட் அண்டு பிளாக் இஸ் கிரவுண்டு. அதற்கடுத்து நம்ம 3 பின் ஆர்எம்சி எடுத்துக்குவோம். ஸோ அடுத்து ஆடியோ அவுட்புட். ஸோ இந்த 3 பின் ஆர்எம்சி ஒரு 2 இங்கே கொடுத்துட்டோம்னா லெஃப்ட் ரைட் ஆடியோ அவுட்புட் இங்கேருந்து எடுத்துக்கலாம். உங்களுடைய ஆம்ப்ளிஃபையர்லேயே நீங்கள் ஆர்எம்சி சாக்கெட் போட்டிருந்தீங்கன்னா அப்படியே உங்கள் ஆம்ப்ளிஃபையரில் இந்த ஆடியோ அவுட்புட்டை எடுத்து கனெக்ட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு வால்யூம் கண்ட்ரோலும் கனெக்ட் பண்ண தேவையில்லை. இந்த ரோட்டரி என்கோடர்லேயே உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அல்லது ரிமோட்லேயும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்து நீங்கள் டைரெக்டாக கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் சால்டர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஒரு எண்டை இங்கே கட் பண்ணிவிட்டு நீங்கள் சால்டரிங் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடியது மைக் சாக்கெட்டுக்கான இன்புட். ஒரு 3 பின் ஆர்எம்சி வேறு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம மைக் இன்புட் சாக்கெட்டில் ஒரு எண்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் எண்டு இந்த பின்னு, அதாவது 2வது இருக்கக்கூடியது ஆக்ஸ் இன்புட் போர்ட்டு, 3வது இருக்கக்கூடியதான் மைக் இன்புட் போர்ட்டு. ஸோ அதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிடுறீங்க. ஸோ மைக் இன்புட் சாக்கெட்டை இந்த ஆர்எம்சி 3 பின் ஆர்எம்சியில் கனெக்ட் பண்ணிடுறீங்க. ஓகேங்களா. அடுத்து நமக்கு இருக்கக்கூடியது ரோட்டரி என்கோடர். ஸோ ஒரு ரிமைன் இருக்கக்கூடிய 4 பின் ஆர்எம்சியில் ஒரு எண்டு பெருசாக இருக்கும். இதை வந்து ரோட்டரி என்கோடரில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ ரோட்டரி என்கோடரில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் எண்டை இந்த பாயிண்ட்டு, ஸோ இந்த பாயிண்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணிடுறீங்க. ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கனெக்ஷன்ஸ் அவ்வளோதான். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ ஒரு 2 பின் ஆர்எம்சியில் 5 வோல்ட் டிசி சப்ளை கொடுத்துட்றீங்க. அடுத்து ஆடியோ அவுட்புட்டுக்கு இந்த 3 பின் ஆர்எம்சி எடுத்துக்கிறீங்க. மைக் சாக்கெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 பின் ஆர்எம்சி, ரோட்டரி என்கோடருக்கு இந்த 4 பின் ஆர்எம்சி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த பேக் சைடில் இருக்கக்கூடிய ஆக்ஸ் இன்புட்டை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த வயரை ஹாஃபாக கட் பண்ணி இங்கே போட்டு நீங்கள் இந்த ஆக்ஸ் இன்புட்டையும் அக்சஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஹாஃப் வயரை கட் பண்ணிவிட்டு இந்த 3 பின் ஆர்எம்சியில் நீங்கள் போட்டு கூட யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை இந்த ஆக்ஸ் இன்புட் போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால இடையில் உங்களுக்கு ஒரு வால்யூம் கண்ட்ரோல் கனெக்ஷன் வயரிங் தேவையில்லை. அடுத்து ஆக்ஸ் இன்புட்டுக்கான சுவிட்ச், செலக்டர் சுவிட்ச் தேவையில்லை. ஒரு யூஎஸ்பி பிளேயர், ஒரு ஆம்ப்ளிஃபையர் போர்டு, ஆம்ப்ளிஃபையருக்கான பவர் சப்ளை, அதை வச்சு ஒரு ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் நீங்கள் அசம்பிள் பண்ணிட முடியும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக பண்ணிடலாம். ரிமோட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இதற்கான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க.
நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகுது. அடுத்து இதற்கு பவர் சப்ளை கொடுத்து இதை ஆன் பண்ணி இதனுடைய டிஸ்பிளே எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு தெளிவாக தெரியுது, ப்ளஸ் இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாடியூலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பென்ட்ரைவ் அல்லது மைக்ரோ எஸ்டி கார்டில் இருக்கக்கூடிய சாங்ஸை நீங்கள் கேட்டுக்கலாம். அல்லது ப்ளூடூத் வழியாக உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன், ஸ்மார்ட் டிவைஸை கனெக்ட் பண்ணி அதனுடைய ஆடியோ சோர்ஸை இன்புட்டாக கொடுத்து கேட்டுக்கலாம். அல்லது ஆக்ஸ் இன்புட் வழியாக கூட உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனோ அல்லது லேப்டாப்போ கம்ப்யூட்டர்னுடைய இன்புட்டை இதில் கொடுத்து நீங்கள் ஆம்ப்ளிஃபை பண்ணி கேட்டுக்கலாம். இந்த யூஎஸ்பி பிளேயரில் மைக்ரோ எஸ்டி கார்டுக்கான கட்டிங் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, மைக்ரோ எஸ்டி கார்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு கார்டு ரீடரை வாங்கி இந்த யூஎஸ்பி ஸ்லாட்டில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடல் யூஎஸ்பி பிளேயரில் MP3 ஃபார்மட் அண்ட் வேவ் ஃபார்மட் மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். ஃப்ளாக் ஃபார்மட் சப்போர்ட் ஆகாது. உங்களுக்கு ஃப்ளாக் ஃபார்மட்டும் சப்போர்ட் ஆகிற மாதிரி கரோக்கி யூஎஸ்பி பிளேயர் வேணும்னா ஜிஸ்டார் கம்பெனியில் ஆல்ரெடி வந்த வெர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, USB BT 062, அந்த வெர்ஷன் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MP3 ஃபார்மட்டில் 128 kbps, 256 kbps அண்ட் 320 kbps சப்போர்ட் ஆகும். அதே போல் வேவ் ஃபார்மட் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு 16 பிட் சப்போர்ட் ஆகும். ஸோ அதற்கு மேலே 24 பிட்டோ 32 பிட்டோ சப்போர்ட் ஆகாது. பேசிக் ஃபார்மட்ஸான இந்த MP3 அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேவ் ஃபார்மட் பர்ஃபெக்டாக வேலை செய்யும். கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடியூலில் FM ரிசீவர் இருக்குது. ஸோ உங்களுடைய FM சேனல்ஸை நீங்கள் இதன் மூலிமா ரிசீவ் பண்ணி கேட்டுக்கலாம். அதற்கான எஃப்எம்க்கான ஆண்டனா வயரை நீங்கள் இந்த இடத்துல, இந்த பாயிண்ட் தெரியுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல டாப்லைன் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அல்லது பாட்டமில் நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த பாட்டம் எண்ட்லையும் நீங்கள் எஃப்எம் ஆண்டனாக்கான வயரை கனெக்ட் பண்ணி நீங்கள் எஃப்எம் சேனல்ஸையும் கேட்டுக்க முடியும். இந்த யூஎஸ்பி பிளேயர்னுடைய டிஸ்பிளே எந்த அளவுக்கு கிளியராக பெருசாக விசிபிளாக தெரியுது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக அதற்கு ஒரு 5 வோல்ட் DC சப்ளை கொடுத்து இதை ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ ரோட்டரி என்கோடரை யூஸ் பண்ணி நான் வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறேன் பாருங்கள். அதனுடைய கேரக்டர்ஸ் எந்த அளவுக்கு தெளிவாக உங்களுக்கு தெரியுது, பார்க்கவும் நல்லா இருக்குது. ஏன்னா சைடில் டான்சிங் LED கிடையாது, ஒன்லி கேரக்டர் மட்டும்தான் தெளிவாக தெரியும். ஸோ வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா 0லேருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 50 லெவல் வரைக்கும் இருக்குது. இந்த ரோட்டரி என்கோடர் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாஸ் ஓப்பன் ஆகும். பாஸ் வந்து +9லேருந்து -9 வரைக்கும் இருக்குது லோயர் லெவல், அப்பர் லெவல் +9. அடுத்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ட்ரபிள் ஓப்பன் ஆகும். ட்ரபிளும் -9லேருந்து +9 வரைக்கும் இருக்குது. திருப்பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மைக்குக்கான எக்கோ வால்யூம் 0லேருந்து 16 லெவல் இருக்குது. திருப்பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மைக்குக்கான வால்யூம், ஸோ இது மைக்கினுடைய நார்மல் வால்யூம், இது 0லேருந்து உங்களுக்கு 16 லெவல் இருக்குது. அடுத்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மெனு க்ளோஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இந்த ரோட்டரி என்கோடரை யூஸ் பண்ணி நீங்கள் இதனுடைய வால்யூம், பாஸ், ட்ரபிள், மைக்கான எக்கோ எல்லாத்தையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சேம் இதை ரிமோட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்க முடியும். இந்த ஈக்குவலைசர் பட்டனை நீங்கள் ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாஸ் ஓப்பன் ஆகும். வால்யூம் ப்ளஸ் மைனஸை யூஸ் பண்ணி நீங்கள் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். திருப்பி EQ பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ட்ரபிள் ஓப்பன் ஆகும், அதையும் நீங்கள் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். திருப்பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்கோ, அதையும் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். திருப்பி அகைன் EQ பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மைக்குக்கான வால்யூம், இதை டிக்ரீஸ் அண்ட் இன்க்ரீஸ், இந்த வால்யூம் ப்ளஸ் மைனஸ் பட்டனை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். திருப்பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். ஸோ இதுவே நீங்கள் இந்த ஈக்குவலைசர் பட்டனை கண்டினியூவாக ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா இதனுடைய ப்ரீசெட்டட் ஈக்குவலைசர் ஓப்பன் ஆகும். இப்போ பாருங்கள், அதை ப்ரெஸ் பண்ணி பிடிக்கிறேன், CLA அப்படின்னு வருது. ஸோ அடுத்து திருப்பி ப்ரெஸ் பண்ணி பிடிச்சா கஸ்டம் மோடு வருது. திருப்பி ப்ரெஸ் பண்ணி முடித்தா நார்மல் மோடு ஓப்பன் ஆகுது. அடுத்து ப்ரெஸ் பண்ணி பிடிச்சா பாப் ஈக்குவலைசர் ஓப்பன் ஆகுது. அடுத்து ப்ரெஸ் பண்ணும்போது ராக், திருப்பி ப்ரெஸ் பண்ணும்போது ஜாஸ், அடுத்து ப்ரெஸ் பண்ணால் CLA. ஒரு 5லேருந்து 6 வெரைட்டி ஆஃப் ப்ரீசெட்டட் ஈக்குவலைசர் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் ரோட்டரி என்கோடர்லையும் வால்யூம், பாஸ், ட்ரபிள் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அல்லது ரிமோட் கண்ட்ரோலையும் நீங்கள் வால்யூம் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ நல்ல குவாலிட்டியான ரிமோட்டு தான் கொடுத்துருக்காங்க. இதனுடைய மைக் இன்புட்டை நீங்கள் எனேபிள் பண்ணணும் அப்படின்னா இந்த மோடு பட்டனை கண்டினியூவாக ப்ரெஸ் பண்ணி பிடிக்கும்போது EEN அப்படின்னு வந்து தான் மைக்கே உங்களுக்கு எனேபிள் ஆகும். ஸோ இப்போ மைக்கை நான் எனேபிள் பண்ணியிருக்கேன், ஒரு மைக்கை கனெக்ட் பண்ணியிருக்கேன், இதில் பேசி காட்டுறேன். ஸோ இந்த மைக்கை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஹலோ ஹலோ ஹலோ. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கோ ஃபுல்லாக இருக்கிறதுனால இந்த மாதிரி எக்கோ தெரியுது. பட்டு
இதற்கு முன்னாடி வந்த 062 கரோக்கி யூஎஸ்பி வேரியண்ட்டை விட இந்த மாடல் நல்லாவே இருக்குது. மைக்கினுடைய எக்கோ உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். எக்கோவை மேக்ஸிமம் குறைச்சிடலாம். ஏன்னா எக்கோ வந்துகிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு அதிகமான எக்கோ தெரியுது. இப்போ நான் ஃபுல்லாக குறைச்சிட்டேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்கோ இருக்காது. எக்கோவை நான் இப்போ உங்களுக்கு பேசிக்கிட்டே எக்கோவை இன்க்ரீஸ் பண்ணுறேன். பண்ண பார்த்தீங்கன்னா எக்கோ உங்களுக்கு அதிகமாக கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மைக் இன்புட் வால்யூம், அதாவது மைக்கினுடைய எக்கோ அண்ட் வால்யூமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இதனுடைய ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கும் இந்த வெர்ஷனுக்கும். திருப்பி மோட் பட்டனை கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ED15 வந்ததுன்னா மைக் இன்புட் உங்களுக்கு ஆஃப் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா மைக் ஒர்க் ஆகாது. நீங்கள் அதை ஆன் பண்ணி தான் கரோக்கி மைக்கை நீங்கள் யூஸ் பண்ணணும். மோடு சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு எஃப்எம் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால இவ்வளோ வால்யூம் வந்துருச்சு. நான் ஃபுல்லாகவே குறைச்சிட்றேன். அடுத்த மோடு ஆக்ஸ் இன்புட் மோடு, அடுத்த மோடு பிடி மோடு வந்துருச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நோ அனௌன்ஸ்மெண்ட் வாய்ஸ், அதாவது நார்மலாக யூஎஸ்பி பிளேயர் மார்க்கில் கிடைக்கிறதெல்லாம் நீங்கள் மோடை சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மோடு அனௌன்ஸ்மெண்ட் வரும். இதில் பாருங்கள், எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வராது, ஃபுல் சைலண்ட்டாக இருக்கும். எஃப்எம் மோடு வரும்போது மட்டும் அந்த நாய்ஸ், அந்த டிஸ்டார்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வருது, அந்த இரைச்சல் வருது. மீதி எந்த மோடுக்கும் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இருக்காது. கிளியராக இருக்கும், ஆடியோவும் சூப்பராக இருக்கும். இந்த யூஎஸ்பி பிளேயரில் ஃபுல் செட்டிங்ஸ் ரெஸ்யூம் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால கடைசியாக இந்த யூஎஸ்பி பிளேயரை நீங்கள் என்ன வால்யூம் லெவல், என்ன பாஸ் லெவல், என்ன ட்ரெபிள் லெவல், கூடவே என்ன இன்புட் மோடில் வச்சுட்டு ஆஃப் பண்ணுறீங்களோ திருப்பி நீங்கள் அகைன் ஆன் பண்ணும்போது அதே இன்புட் மோடில், அதே வால்யூம் லெவலில், அதே பாஸ் மற்றும் ட்ரெபிள் லெவலில் உங்களுக்கு ஆன் ஆகி ப்ளே ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் வேணும்னா அதை இன்க்ரீஸ் மற்றும் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய ஆடியோ டெமோ டெஸ்ட்டு செப்பரேட்டாக நம்ம மூவி சாங்ஸை ப்ளே பண்ணி இண்டிவிஜுவல் வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இதே வீடியோவில் நான் ப்ளே பண்ணி அப்லோட் பண்ணேன்னா காப்பிரைட் இஷ்யூ வரும். அதனால் செப்பரேட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஆடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் வித் கரோக்கி மைக் இன்புட்டோட பண்ணணும்னா நீங்கள் தாராளமாக இந்த மாடலை ட்ரை பண்ணலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு யூஎஸ்பி பிளேயரில் கரோக்கி மைக் இன்புட், அதாவது டிஜிட்டல் பாஸ்டபிள் கண்ட்ரோல் எல்லாம் கொடுக்குறதுங்கிறது நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இதனுடைய ப்ரைஸ் டீட்டெயில் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் கேட்லாகில் இருக்குது. தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த டெமோ வீடியோனோட லிங்க்கையும் நான் அதை அப்லோட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். தேவைப்பட்டால் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களையும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.